பொருள் தேட்டமும் இன்ப நாட்டமும் இன்றைய நுகர்பொருள் கலாச்சாரத்தின் முற்றுகையில் நம் மக்கள் மனங்களில் வெறியாக வளர்ந்து விட்டன. தேவைகளும் ஆசைகளும் பல்கி பெருகிவிட்ட வாழ்வில் சிக்கல்களும் பெருகுவதை தவிர்க்க முடியாது. ஆசை படப்பட ஆய்வரும் துன்பங்கள் ஆசை விட விட ஆனந்தமாகுமே என்கிறது திருமந்திரம். ஆசைகளும் தேவைகளும் அளவு மீறாதவரை நாம் சாமியார்களையும் உபன்யாசகர்களையும் தேடி செல்ல வேண்டிய அவசியமில்லை. பிறர் மீது அன்பு செய்வதை வாழ்க்கை நெறியாக வகுத்து கொண்டால் அதில் கிடைக்கும் பேரானந்தம் எந்த நித்தியானந்தத்திடம் சென்றாலும் கிட்டுவதில்லை. அளவான உணவு, மிதமான காமம், போதுமான உறக்கம், தேவைக்கேற்ற உழைப்பு உள்ளவர்கள் எவரிடத்தும் போய் எந்த யோகமும் பயில தேவையில்லை. நம்மை அறிந்து கொள்ள ஒவ்வொருவருக்கும் உள்முகத் தேடல் முக்கியம். நம் மனதுக்குள் செல்லும் மார்க்கமே தியானம். கும்பலில் இருந்து கொஞ்சம் நேரம் விடுபட்டு தன்னந்தனியே கண் மூடி நம் நிறை குறைகளை அகத்தாய்வு செய்தால் போதும். நிறைகளை பெருக்கவும் குறைகளை தவிர்க்கவும் அது வழிகாட்டும். புத்தர் கண்மூடும் போது கடைசியாக உனக்கு நீயே ஒளியாவாய் என்று உபதேசித்தார். நமக்கு நாமே ஒளி என்பது நெஞ்சில் நிலைத்து விட்டால் நமக்கு சாமியார்களும் வேண்டாம், எந்த சத்குருக்களும் வேண்டாம். நன்றி, வணக்கம்.